Hi students, 12th standard accountancy chapter 3 illustration 10. A and B contribute 4 lakh rupees and 2 lakh rupees respectively as capital. So A oda capital 4 lakh rupees, B 2 lakh rupees capital contribute பண்ணிருக்காங்க. Their respective share of profit is 3:2 and profit before interest on capital for the year is 27,000 rupees. So capital interest on capital calculate பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளோ இருந்தது 27,000 rupees இருந்தது. கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன்ஸ். இங்கே 3 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலன்ஸ், பார்ட்னர்ஷிப் டீடே போடலை, ஓகேங்களா. ஏ அண்ட் பிங்கிறவங்க பார்ட்னர்ஷிப் டீட் அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடலைனாக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட்னர்ஷிப் டீடே போடாதவங்களுக்கு என்ன ஃபார்மே ஆஸ் பர் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கொடுப்பீங்கன்னா, நோ தேர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலௌடு. ஸோ அந்த பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலௌட் ஆஸ் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட், ஓகேங்களா. செகண்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 3% இஸ் அலௌட் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் 3% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு 27,000 rupees. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்மேட் என்னது, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏவோட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு 4 lakh rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்ட் சுச்சுவேஷனில் 3%னா 3/100. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 0 கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் 4,000 rupees இருக்குது. ஸோ 4 3s are 12. இந்த 3 0வை அப்படியே இங்கே ஆட் பண்ணுறோம். ஏவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,000 rupees. பி எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு 2 lakh rupees. சேம் 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3/100. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 2,000 × 3. 2 3s are 6. இந்த 3 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏ அண்ட் பியோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 12 + 6 எவ்வளவு 18,000 rupees. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் 27,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 18,000 rupees. இப்போது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது 27,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18,000 rupees. இப்போ ப்ராஃபிட் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுனாக்கா நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஆஸ் பர் த ரூல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணலாம், சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்குது 27,000 rupees ப்ராஃபிட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்தது தேர்டு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum. இப்போ 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் டீட்டில் எப்படி அலோவ் பண்ணுவீங்கன்றதை கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எழுதிக்கணும், ஃபஸ்ட் எடுத்த உடனே எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இந்த ப்ராஃபிட்டை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதிகமாக இருந்ததுனாக்க நம்ம என்ன பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியாது. ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கணும் நம்ம. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது 27,000 rupees இருக்குது. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஃபார்மேட் எழுதிக்கணும். எப்போவுமே ஃபார்மேட் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏவோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏவோட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 4 lakh rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர்டு சுச்சுவேஷன் எவ்வளோ 5%னா 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 4,000 rupees × 5. 5 4s are 20. இந்த 3 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஏவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000 rupees. பியோட கேபிட்டல் எவ்வளவு 2 lakh rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 5%, ஓகே. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 2,000 × 5. 5 2s are 10. இந்த 3 0. பியோட கேபிட்டல் எவ்வளவு 10,000 rupees. ஸோ இப்போ ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணோம்னா 30,000 rupees இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்,
ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ண முடியும் பார்ட்னர்ஸ்க்கு. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 27,000 rupees இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 30,000 rupees இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் இது ஃபார்மேட் ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் பிரகாரம் இருந்தாக்க பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம். ஆனால் இங்கே ப்ராஃபிட் 27,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 30,000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ இன்சஃபிஷியன்ட் நமக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபண்ட் இல்லை. ஸோ இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பண்ண முடியாது, ப்ரொவைட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் 27,000 rupees இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறோம், அதை எந்த ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, 2:1 இந்த ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் என்ன போட்டிருக்காங்க, அவங்க பார்ட்னர்ஷிப் டீட் பண்ணும்போது 3:2 இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கலான்னு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 30,000 rupees இருக்குது. ஸோ 27 விட அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஆனால் ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிக்கலான்னு இங்கே கொடுத்துருக்காங்க, 2:1 பிரகாரம் ஷேர் பண்ணலான்றாங்க. ஏன் 2:1 பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, பி எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, 2 lakh rupees, அதாவது 1%. ஏங்கிற ஒரு 2 மடங்கு கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, பியை விட 2 மடங்கு ஏ கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அப்போ 2:1 ரேஷியோ பிரகாரம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த 27,000 rupees ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 3:2 பிரகாரம் அவங்க பிரிக்கலை. 2:2 எந்த அளவுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோலேயே அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.